ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட்டை தண்ணியில் வச்சு எப்படி வளர்க்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, தண்ணியில் வச்சா வளரவே மாட்டேங்குது அப்படின்றது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தண்ணியில் வளர்த்தா கூட இந்த மாதிரி நம்ம பெரிய இலைகள் வர அளவுக்கு நம்ம நல்லா வளர்க்கலாம். அதுக்கு கேரிங் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருப்போம் உங்களுக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இலை எல்லாமே நல்லா பெரிய இலையாக நமக்கு வளர்ந்துருக்கு. நல்ல க்ரீனிஷாகவும் நமக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இது எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வளர்க்குறதுக்கு தேவையான ஒரு பாட்டில், அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், உங்கள்கிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ அந்த கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது. ஸோ இந்த பாட்டிலில் தான் நான் வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நார்மல் போர் வாட்டர் தான். இது உப்பு தண்ணி தான், குடிக்கிற தண்ணி கிடையாது. நான் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் தான் இது. இந்த தண்ணியில் தான் நான் வளர்த்துட்டு வரேன். இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வாட்டர் வச்சுருக்கீங்களோ அந்த வாட்டர் இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளையை தான் நான் இதில் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வேர் பகுதி அதில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது நல்லா வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் லென்த்தாகவும் நம்ம பாட்டிலில் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் நிறைய வேர் உருவாகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 3 இலைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கிளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி லாங்காக இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அழகாக நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இது வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் தண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. வேர் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வச்சு 2 வீக்ஸுக்கு மேலே ஆகுது. வேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய வேர் உருவாகும். இதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாற்றும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இதோட வேரும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதிகமான வேர் பகுதி இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கண்ணாடி பாட்டில் வெயிலில் படவே கூடாது. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாதிரி மண்ணில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெயிலில் படலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இது நான் கிச்சனில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வெயிலில் காமிச்சிட்டு வச்சுக்கலாம். வெயிலில் காமிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணியில் வச்சது நீங்கள் வெயிலில் காமிக்கவே கூடாது. காமிச்சிங்க அப்படின்னா அந்த செடி அப்படியே அழுகி போயிடும். ஏன்னா ஃபுல் வாட்டர்லேயே இருக்கிறதுனால அதை நம்ம வெயிலில் காமிக்கணும் அப்படின்ற தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாட்டிலில் வைக்கிறதுக்கான கேரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் தண்ணியை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். வாட்ரு எந்த வாட்டராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வளர்த்து எடுக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நூல் கட்டி நீங்கள் வச்சிங்கன்னா அது அப்படியே வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு வளர்ந்து வரும். செடி வச்சுட்டு உங்களோட கவனிப்பு அந்த செடியிலே இருக்கணும். தினமும் அது எப்படி வளருது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோடய வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம். ஸோ வச்சுட்டு 1 மந்த் கழிச்சு அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வளராது. நீங்கள் அதுக்கு கேரிங் ரொம்பவே முக்கியமாக கொடுக்கணும். கொடுத்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பாட்டிலில் வெரைட்டியாக வீட்டில் மணி பிளான்ட்டை வளர்க்கலாம். ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.